ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த உலகத்தில் உள்ள சில பயங்கரமான இடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இடங்களை சுற்றி பார்க்க ஆசைப்பட்ட பல பேர் தங்களோட உயிரையே இழந்திருக்காங்க. அதனால ரொம்ப துணிச்சலான அட்வென்ச்சர் பண்ண ஆசைப்பட்டவங்க கூட இந்த இடங்களுக்கு போக பயப்படுறாங்க. இப்படிப்பட்ட சில மோசமான இடங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, மதிதி நேஷனல் பார்க். ஃபர்ஸ்ட் தடவை நீங்கள் இந்த காட்டை பார்க்கும்போது ரொம்பவே அற்புதமாக அட்வென்ச்சர் பண்ண ஏற்ற இடம் மாதிரி தெரியும். ஆனால் இதோட உண்மையான சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிறது பின்னாடி மறந்து கூட நீங்க போக ஆசைப்பட மாட்டீங்க. ஏன்னா இங்க உலகத்தோட மற்ற பகுதியில இல்லாத சில அரிய வகை விஷ தாவரங்கள் அதிகமா காணப்படுது. நீங்க இந்த காட்டுல நடந்து போகும்போது ஏதாவது ஒரு விஷச்செடி உங்க உடம்புல பட்டுட்டா நிலைமை ரொம்பவே மோசமா மாறிடலாம். அதோட இங்க உள்ள காட்டு விலங்குகள் மத்தியில சில மணி நேரம் கூட உயிர் வாழ முடியாதுன்னு சொல்றாங்க. நம்பர் 2, ஐனா பிச்சு. இந்த படிக்கட்டுகளை மக்கள் மரண படிக்கட்டுன்னு சொல்றாங்க. ஏன்னா இது மலையோட உச்சில உள்ள ஐனா பிச்சு அடையிறதுக்காக குறுகிய பாதையில கரடு முரட அமைக்கப்பட்ட படிக்கட்டுகள். இந்த படி வழியா இறங்கும் போது கீழே உள்ள பயங்கரமான ஆழத்தை பார்த்து உங்க உடம்பு கண்ட்ரோலே இல்லாம நடுங்க ஆரம்பிச்சிரும். இந்த பாதையை முதல்ல இங்க வாழ்ந்த பண்டைய காலத்து மக்கள் பல வருடங்களுக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. அதனால பல இடங்கள்ல படிக்கட்டுகள் உடைஞ்சு போய் இதை ஒரு ஆபத்தான இடமா மாத்திருக்கு. நம்பர் 3, மவுண்ட் எவரெஸ்ட். உலகத்தோட மிகப்பெரிய சிகரமான எவரெஸ்ட் சிகரத்தை பத்தி யாருக்கு தான் தெரியாது. நேபாளில் அமைஞ்சிருக்க இந்த எவரெஸ்ட் உச்சிக்கு போக ஒவ்வொரு வருஷமும் 1200 பேர்கிட்ட முயற்சி பண்றாங்க. ஆனா அதுல பாதி பேர் மட்டும்தான் எவரெஸ்டோட உச்சி அடைகிறாங்க. மீதி பேர் குளிர தாங்க முடியாம பாதிலேயே தங்களோட பயணத்தை முடிச்சுக்கிறாங்க. இன்னும் சில பேர் பனிச்சரிவுல சிக்கி தங்களோட உயிரையே இழக்கிறாங்க. இதுவரைக்கும் இந்த இடம் கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேல பழி வாங்கியிருக்கு. அதுல 250க்கும் அதிகமான உடல்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாம எவரெஸ்டோட பனிப்பாறையிலேயே தொங்கிட்டு இருக்கான். அதனால நீங்க எவரெஸ்ட சுத்தி பார்க்க போனீங்கன்னா அந்த உடல்களோட மம்மிசத்தை பார்க்க வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கலாம். நம்பர் 4, மவுண்ட் வாஷிங்டன். இது உலகத்தோட மிக சிறிய மற்றும் ஆபத்தான மலையில ஒன்னா இருக்கு. இங்க 1934 வருஷம் உலகத்தோட எந்த பகுதியிலையும் பதிவு செய்யப்படாத காத்தோட அதிகப்படியான வேகத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. இங்க அடிக்கிற பேய் காத்துல சரியா பேலன்ஸ் பண்ணி நடக்கிறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த மலையில ஏறுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. சில பேர் காத்தோட வேகத்தை சமாளிக்க முடியாம ரொம்ப தூரம் பறந்து போய் விழுறாங்க. ஆனாலும் அட்வென்ச்சர் பண்ண ஆசைப்பட்ட பல பேர் இந்த மலைக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. இங்க கடந்த 18 வருஷத்துல ஹார்ட் அட்டாக்னாலையும் குளிர தாங்க முடியாமையும் 300 பேருக்கு மேல உயிரிட்டு இருக்காங்க. நம்பர் 5, யோஸ்மிட்டிடோ. கல்போனியால இருக்கிற இந்த பிரம்மாண்டமான பாறை கிரானைட்னால உருவாக்கி இருக்காங்க. இதோட முன்பகுதியில் உள்ள நேரான பெரிய பாறையில ஏறும்போது கை கால் வலிக்கு கீழே விழுகிறனாலையும் ஏறுறவங்களுக்கும் ஒரு திகிலான அனுபவத்தை கொடுக்கறனாலையும் அட்வென்ச்சர் பண்றவங்களுக்கு பிடிச்ச இடமா இது மாறி இருக்கு. இந்த பாறையில ஏற உலகத்தோட பல மூலையில இருந்தும் மக்கள் வராங்க. அதோட இந்த பாறையில ஏற முயற்சி பண்ணி இதுவரைக்கும் 7 பேருக்கு மேல உயிரையும் விட்டுருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு உலகத்தை சுத்தி பார்க்கணுங்கிற ஆசை இருக்கா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.